ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிளாக் கைட் கேமிங். அண்ட் எஸ், இன்றைக்கி நம்ம விளையாட போகிற கேம் ஸ்லெண்டரினா த ஃபாரஸ்ட். இந்த கேம் செம பயங்கரமாக இருக்கும். இந்த கேமோட கோல் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாஸ்ஃபெராட்டோட காஃபினை திறக்கணும், அதுதான். ஸோ அந்த கேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மூணுமே பண்ணிடுங்க. அப்போ தான் வீடியோ பார்க்குற நீங்களும் ஹாப்பி ஆவீங்க, லைக்ஸ் கிடைச்ச யாரும் ஹாப்பி ஆவேன். சரி, ரொம்ப பேசாமல் கேம் பிளே வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. சரி, டிஃபிகல்ட்டி ஈஸியாக வச்சுக்கலாம், அதான்ப்பா நம்மளுக்கு செட் ஆகும். ஓகே, இந்த வாட்டி கவலைப்படாதீங்க, ஸ்லெண்டரினா ஹவுஸில் நடந்த மாதிரிலாம் நடக்காது. ஏன்னா நான் கேம் பிளே வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டேன். ஸோ இது கண்டிப்பாக ஓப்பன் ஆகாது. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 7 கீ கண்டுபிடிக்கணும். 7 கீ கண்டுபிடிச்சாதான் அந்த வெள்ளை மண்டையை இருக்கால நாஸ்ஃபெராட்டோ, அவனோட காஃபினை ஓப்பன் பண்ண முடியும். ஓகே, வாங்க போகலாம். இந்த காரில் ஒரு கீ இருக்க சான்ஸ் இருக்குது. ஐயோ, இது ஒன்று. எங்கே மெயினாக இந்த கிளவி வருங்க இந்த கேமில், பார்த்துக்கணும். ஆனால் ஸ்பைடராக வராது, நார்மலானதில் தான் வரும். ஓகே, இங்கே தான் எங்கேயாவது சுற்றிட்டுருக்கோம். ஓகே, இங்கே டாய், உன்னை பிரியாணி படியும் நீ திருந்தலையாடா? சி, ஆமாம், ஆனால் நான் இந்த கேமில் உன்னால் என்னை பிரியாணி பண்ண முடியாது. அண்ட் காய்ஸ், சொல்ல மறந்துட்டேன், நான் உண்மையிலே போய் யூடியூப்லாம் செக் பண்ணிட்டேன். ஹவுஸ் ஆஃப் ஸ்லெண்டரினாவோட எண்டு அதுதான். எங்கள் கீ கிடைக்க மாட்டேங்குது. ஏதோ ஒரு கீக்கு இப்படி கல்யாணம் பண்ணுறீங்களா நீங்கள்? ஏய், இன்னைக்கு சூப்பு கன்ஃபார்ம்டா. அது நடக்க போகிறதில்ல. ஏன்னா நான் கேம் பிளே வீடியோ ஏற்கனவே பார்த்துட்டேன் கிளவி. நீ ஒன்று நான் சூப்லாம் வைக்க மாட்டேன். உன்ட்டெல்லாம் நான் தப்பிச்சிடுவேன். ஓகே, இதுக்கு ஒரு ஃபியூவல் வேணுங்க. கீ இருக்கு பாருங்க, இதில் நம்ம ஃபியூவல் போடணும். ஏய், என்னடா இதுக்குள்ளேயே வந்து அடிக்குது. சரி, அது வந்துட்டு நம்ம ஃபியூவல் ஊற்றணும். அதில் ஒருத்தன் சொல்லுவான் நம்பர், அந்த நம்பர் போய் அதில் போட்டோன்னா நம்மளுக்கு கீ கிடைக்கும். ஓகே, ஃபியூவலுக்கு தான் இப்படி அலையணும். நம்ம ஒரு கீ கிடைக்க மாட்டேங்குதே. அண்ட் இந்த கேம் வந்துட்டு உங்கள் தைரியசாலி ஃப்ரெண்டு வந்துட்டு ஹவுஸ் ஆஃப் ஸ்லெண்டரினா விளாண்டு ஜெயிச்சு சீன் போடுறாங்கன்னா இந்த கேமு நைட் நேரத்தில் விளையாட சொல்லுங்கள் இந்த மாதிரி. ஓகே, சரி, இப்போ நம்ம கேம்குள்ளேயே வந்துடலாம். ஓகே, இதில் ஃபியூவல் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, பார்த்தீங்களா, நாஸ்ஃபெராட்டோ இவன் தான் இந்த வெள்ளைக்காரன். இவன் வந்துட்டு வருவாங்க, பட் நம்மளை வந்து அட்டாக்லாம் பண்ண மாட்டான், ஜம்ப் ஸ்கேர் தான் பண்ணுவான். ஓகே, அங்கே ஒரு கீ அப்புறம் எடுத்துக்கலாம். சரி, ஓ, இது வந்துட்டு ரொம்ப வந்து ஜம்ப் ஸ்கேர் பண்ணும் இந்த கேமில்.
எடுத்தா கெர்ராக்கிய ஓகே. இந்த ரூமு இங்கே அந்த கிளவி இந்த ஸ்லெண்டரின் அசைலம் இருக்குல்ல, அதில் வேணால் ஈஸியாக இருக்கலாங்க. பட் இந்த கேமில் 4 அடியில் காலி ஆகிடுவோம் நம்ம. அந்தளவுக்கு போட்டு அடிக்கும். இதுக்கு எவ்வளோ வயசானாலும் ஒரே அடியில் செம்ம ஹெல்த் குறையும். ஆனால் ஹெல்த்தை காமிக்க மாட்டாங்க இந்த கேமில். ஓகே, இங்கே வந்துட்டு ஒரு கீ இருக்கும். எப்படி சொன்னேன்ல. ஓகே, எஸ், கேசோலின் கிடச்சிருச்சு. அண்ட் காய்ஸ், நீங்கள் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இப்போ தான் சேனல் பெருசாகும். ஓகே, இப்போ நான் சொல்லிடுறேன். நான் 3 நாளுக்கு முன்னாடி ஏன் வந்துட்டு நான் வீடியோ போடலன்னா, இந்த மாதிரி என்ன சொல்கிறது, நான் வீடியோ ஸ்லெண்டரின் அசைலம் போடலான்னு போனேன். ஆனால் அது வந்துட்டு யூடியூப் வெரிஃபிகேஷன் கேட்டுச்சு. அண்ட் அதுக்கு நான் எவ்வளவோ அக்கௌண்ட் ட்ரை பண்ணிட்டேன், வரல. ஸோ கடைசியாக ஒரு நம்பர் ட்ரை பண்ணேன், வந்துருச்சு. ஸோ அதனால தான் நான் போடல, மன்னிச்சிருங்க. ஓகே, இப்போ வந்துட்டு அந்த ஏதோ டென்ட்டு மாதிரி பார்த்தோம்ல, அங்கே போய் ஊற்றணும் இதை. ஓகே கைஸ், அடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு கமெண்ட்ஸில் ஏதாவது ஒரு கேம் சொல்லுங்கள். அது ஸ்லெண்டரின் சீரீஸில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி மிஸ்டர் மீட்டு அந்த மாதிரி கூட இருக்கலாம். நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா நான் விளையாடுவேன். ஆனால் நான் போடவே மாட்டேன்னு நினச்சிட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுற ஒவ்வொரு இதுக்கும் நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த கேம் போடுறதுன்னு. ஓகே, இந்த டென்ட்டே தான், இந்த டென்ட்டில் தான். இப்போ நீங்கள் இந்த ஃபியூவலை ஊற்றுனீங்கன்னா ஒண்டாவே வந்துச்சு. அண்ட் இப்போ நான் ஏன் வந்துட்டு இந்த ரெட் கலரில் போட்டு மறைச்சேன்னா ஒரு கால் வந்துச்சு. சரி, இவன் என்னமோ சொல்கிறான், கேட்கலாம். 5379 இல்லை 5397 5397 கால் பண்ணிட்டே இருக்கா, இருங்க. ஓகே காய்ஸ், 5397 நான் ஹெட்செட் போட்டிருக்கேன், அதனால் உங்களுக்கு கேட்காதவன் பேசுகிறது. அந்த ரேடியோவில் ஒருத்தன் பேசுவான், அதுதான். இதை போய் நம்ம ஒரு வீடு பார்த்தோம்ல, அங்கே கூட அந்த வெள்ளை மண்டையை ஜம்ப்ஸ்கேர் பண்ணானே, அதே வீட்டுக்கு தான் இப்போ திரும்ப போகிறோம். ஆனால் மேலே போகிறோம். ஏன்னா மேலே ஒரு லாக்கை பார்த்தோம் நம்ம. செமையாக சளி பிடிச்சிக்கிச்சு எனக்கு. அங்கே லைட்டு தெரியுது பாருங்க, அந்த வீடே தான். இல்லை, அந்த லைட்டு தெரியறவே இல்லை, சாரி. ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு அந்த ஃபார்மில் இருக்குல்ல, அந்த ஃபார்மில் இருக்க பார்ன் மாதிரி இருக்கும். ஆனால் அது ஒரு வீடு. இதில் என்ட்ரன்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் தலைவலியான விஷயம். வந்துடுச்சு. ஸ்டெப்ஸ்லாம் எவனோ உடச்சி போட்டிருக்கான், அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம போய் சாரி காய்ஸ், 5397 வராது, 3597. ஏன்னா நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுனால மாறிடுச்சு. அண்ட் எஸ், நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறேன், அதனால் என்னமோ 3597. ஏய், ஓகே, ரொம்ப பயமுறுத்துது.
இப்போ 3 கீ கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் 2 இடம் பார்த்தேன். அதில் க்ரோபார் வச்சு உடச்சி எடுக்கணும். எங்கே போகலாம்? ஓகே, ஓகே, இந்த வீடு. ஃபோனை வைடா. கரெக்டாக விளாட போதான் கூப்பிடுவானுங்கலாம். இங்கே அது எங்க எல்லாம் இல்லைங்க. நான் உண்மையிலே சொல்கிறேன், இது எனக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கும். ஓகே, இதனோட பெட்டி. டாய், எனக்கு இன்னைக்கு சூப்பு குடிச்சே ஆகணும்டா. நில்ற ஒரு இடத்துல. ஐயோ, இது என்னங்க கிளவி பைத்தியமாக இருக்கும் போல. ஏய் கிளவி, உனக்கு சூப்பு குடிக்கணும்னா இங்கே ஏதாவது பிளான்ஸ் இருக்கு பாரு, அதை பிச்சு ஏதோ சூப்பு ரெடி பண்ணி குடிச்சிக்கோ. உனக்கு மனுஷன் சூப்லாம் தர முடியாது, சைக்கோவாக இருக்கும் போல். சரி, இங்கே பேச விடுதா அது? இல்லை, சரி, திரும்பவும் பேசலாம் அதை பற்றி. இல்லை, ஃப்ரெண்ட்ஸுன்னு இல்லைங்க, யார் கூப்பிட்டாலும் ஃப்ரெண்ட்ஸு. ஏதோ வீடியோ போடும்போது மட்டும் யாராக இருந்தாலுங்க எல்லாத்துக்கும் இதாங்க நடக்கும். சே, ஏதாவது முக்கியமான வேலை பார்க்கும்போது கால் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு மட்டும் நடக்கிறது இல்லைன்னு. சரி, டாய், நீ இன்னைக்கு சூப் இல்லடா, மனுஷன் ஷவர்மா தான்டா. எங்கே நம்மளை ஷவர்மா பண்ணி சாப்பிட போதுங்க. சரி, எங்கள் மூவ் பார்க்கலாம். இது ஒன்று போண்டாவை. ஏதோ கீங்க. சரி, இது ஓ அடிக்குது. ஓகே, அடிக்குதுங்க. ஓகே, ஆனால் எல்லா கேம்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்தா எல்லா கேம்ஸோட இந்த கிளவி, அதாவது ஸ்லெண்ட்ரினா அசைலமு, ஸ்லெண்ட்ரினா த சைல்ட் ஆஃப் ஸ்லெண்ட்ரினா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா வீக்காக தான் அடிக்கும். ஆனால் அந்த ஃபாரஸ்ட்டில் மட்டும் கிளவி முரட்டுத்தனமாக அடிக்குங்க. ஓகே, உங்களுக்காக நான் 18 மினிட்ஸ் தனியாக விளாண்டுருக்கேன், 18 மினிட்ஸ் தனியாக வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். ஆனால் ஏன் நீங்கள் யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்களோ? ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோவில் மட்டும் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் மட்டும் இல்லை, எல்லா வீடியோஸ்க்கும் லைக் போட்டு பாருங்கள். ஓகே, ஓகே, 2 கீஸ், 2 கீஸ். அப்புறம் இவனோட காஃபினை திறந்துடலாம். ஆனால் அந்த 2 கீஸ்க்கு 1 மணி நேரம் ஆக்குவாங்க போல இருக்கு. ஓகே, கொசு கொதறுது. ஓகே, இங்கே ஏதாவது நீங்கள் மெயினாக அந்த பாலம், இந்த ராக்ஸ்லாம் செக் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஏன்னா இங்கே கீ வச்சுருக்கு, நிறையா சான்ஸ் இருக்குது. ஓகே, நல்லா பார்த்துக்கணும். இல்லை, கீஸ்லாம் இல்லை. ஏய் போண்டாவாய், போண்டாவாய். ஓகே, இது என்னமோ தெரியுது லைட்டாக, என்னன்னு தெரில. ஏன் இதில் இருக்க நிறையா சான்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம போய் க்ரோபார் எடுக்கணும். க்ரோபார், அதுக்கு தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன். இந்த காரில் தானே பார்த்தாச்சு எப்பயோ. நோ டவுட்டாக இருக்குது இந்த காரில் பார்க்கல. எனக்கு என்னோட ஷவர்மா வேணும், நில்றா. ஐயோ, எங்க எப்படிங்க சமாளிக்கிறது? சரியான ஷவர்மா பைத்தியமாக இருக்கும் போல இருக்கே. இல்லைங்க, ஷவர்மா ஓகே. ஏதாவது கோழி, ஆடு, பீஃபு இந்த மாதிரி வச்சு ஷவர்மா பண்ணால் ஓகே. மனுஷனெல்லாம் வந்து சாப்பிடுது, சைக்கோ. ஓகே,
ஐயோ சைக்கோன்னு சொல்லக்கூடாதுங்க. அப்புறம் அதோட சென்ட்ரினா வந்துட்டு ஏமாவே நான் சைக்கோன்றியா அப்படி வந்து நிற்கும். எதுக்கோ போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் என்னோட சேர்ந்து க்ரோபார்னு கத்திட்டே வாங்க. அப்போ தான் க்ரோபார் கிடைக்கும். க்ரோபார் 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 க்ரோபார். இல்லை, நாக்கு செத்துருச்சு. ஏய், துரத்திட்டு வருது. நல்ல வேளை எதுவும் சொல்லலை இந்த வாட்டி. இந்த பாறங்கல்ல விட்டோமே, அதுவே நம்ம செமையாக துரத்துது. பட் நம்ம தப்பிச்சு வந்துடுவோம். ஓகே தேர்தா இல்லை, இந்த சைடு திரும்பணும். நான் எங்கே இருக்கேன்னா, எங்கே போகலான்னு பார்க்குறேன்னா, அந்த மேப்பை பார்த்தீங்களா, அதில் லெஃப்ட் சைடில் மேலே கார்னரில் இருக்குல்ல, அங்கே தான் நான் போகிறேன். அங்கே இருக்க ஏதாவது சான்ஸ் இருக்கும். ஓகே ஓகே. ஸோ என்னமோ பேட்லாம் நம்ம மேலே வந்து பறந்துருக்கு. ஆனால் அது அந்தளவுக்கு என்னை பயம்புறுத்தலை. சரி வாங்க போகலாம். ஏன்னா அது எங்கே க்ரோபார் கிடச்சிருச்சுங்க. போடு, க்ரோபார் கிடச்சிருச்சு. இனிமேல் பிரச்சனையே இல்லை. இந்த போண்டாவாய் வேறு. ஓகே ஓகே காய்ஸ், நாளைக்கு என்ன வீடியோ போகிறதுன்னு நீங்களே சொல்லுங்கள். ஓகே இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தோடனே ஒரு பாக்ஸ் லாக் ஆகிடுச்சின்னு காமிச்சதில்ல, அங்கே தான். ஏன்னா அங்கே கீ இருக்கும், இல்லாட்டி இருக்காமலும் போகலாம். வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பாறங்கல் வந்துச்சு, பெருசாக கிட்ட தான் இருக்கும். வந்துச்சு பாருங்க. அங்கே லைட்லாம் இருக்குது. அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே எப்படி லைட்டு இருக்கும்? இதெல்லாம் யோசிக்கவே மாட்டானுங்க இவனுங்க. சரி, இப்போது அந்த நோஸ்ஃபெராட்டு, அந்த வெள்ளை மண்டையன் பார்த்தோம்ல, அவன் வீட்டுக்கு தான் போகணும். அங்கே தான் இன்னொரு கீ இருக்க சான்ஸ் இருக்குது. அதை எடுத்து ஒரே ஓட்டம்தான். கிழவிக்கு இன்னைக்கு நம்ம அப்புறம் ஷவர்மா ஆக மாட்டோம், தப்பிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. நான் சொல்ல மாட்டேன், இந்த வாட்டி நான் எப்போவுமே வீடியோ வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு கீழே முடிச்சோடனே. பட் இன்றைக்கி மட்டும் முடியல. அதுக்கு இது வேறு முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, மேப் கொஞ்சம் பெருசாக இருக்காது தான். சரி, அவ்வளோதான், நம்ம முடிக்க போகிறோம். 8 இதையும் கீயும் கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் இப்போ எண்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே உள்ளே போய் அந்த மொட்டை மண்டையனை க்ளோஸ்அப்பில் காமிப்பானுங்க. அவன் அப்படியே கண்ணை துறப்பான். இவன் தான் மொட்டை மண்ணன். அப்படியே கண்ணை துறப்பான். அவ்வளோதான், எண்டிங் முடிச்சிருவானுங்க. சரி காய்ஸ், அடுத்த நாளைக்கு என்ன கேம் விளையாடுறதுன்னு நீங்கள் தான் சொல்லணும். ஓகே, அது வரைக்கும் பாய் பாய். அண்ட் காய்ஸ், இந்த மாதிரி சத்தம் வருதுல்ல, அது அடுத்த வீடியோலாம் இருக்காது, கவலைப்படாதீங்க. சரி, ஓகே, பாய்.